வணக்கம் சிவ நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்பட்டுட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல கூட்டு கிரக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் விரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டு வரும். குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்புகள் என்பது உண்டு. இந்த காசுபண விஷயங்களில் வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள், திடீர் பண வரவுகள் போன்ற விஷயங்கள் கிடைப்பது, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக அமையும். ஸோ பொருளாதார விஷயங்கள் இருக்கக்கூடிய தேக்கங்கள் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கவனம் எடுத்துக்காங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் போட்டிவாக இருப்பாங்க. பட் சில விஷயங்களில் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக உடல் அலைச்சல்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஹெல்த் விஷயங்களும் கொஞ்சம் அக்கறை தேவை. முழுவதுமாக பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே உடல்நல விஷயங்கள், அலைச்சல்கள் அதிகமாகவே ஏற்படும். சோர்வாகவும் காணப்படுவீங்க. திடீர்னு உடலில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும். அதனால் ஹெல்த் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய அளவு நெகட்டிவான இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலுமே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி பயத்தையும் பதற்றையும் அது ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் கிடைக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள் மூலமாக சிறப்புகளை பெற்று வருவீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மற்றவங்களுடைய பாராட்டுகளை பெற்று வருவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகத்தில் நன்மைகளும் சிறப்பான விஷயங்களும் சில திடீர் மாற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைஞ்சு வரும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. குடும்ப காரியங்களில் கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கையில் பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் காட்ட முடியாது. இருந்தாலும்
குடும்பத்துக்குள்ள சுமூகமான நிலைகள் அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ உங்களால் அதில் ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் எங்கள் பிரச்சனை. ஸோ தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து போகக்கூடிய நிலைகளை பெற்று வருவீங்க. ஸோ சூழ்நிலை பார்த்தோம்னா கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் இருக்க தான் செய்யும். தேவையில்லாத சங்கடங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூத்தவங்களோ இளையவங்களோ எல்லாத்துலேயுமே ஒட்டியும் ஓடாமல் தான் செயல்பட்டு வருவாங்க. இவங்களுடைய விஷயங்களை கண்மூடித்தனமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம். உடன்பிறப்புடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சளவு கொஞ்சம் தள்ளி போட்டு செயல்பட்டு வர்றதே நல்லது. கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய அளவு ட்ராபேக் இருக்காது. இருந்தாலும் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படித்தான். குழந்தைகள் கொஞ்சம் காரசாரமாக இருந்து வருவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலுமே அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சிறப்பான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் மட்டும் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு அரசனியான நிலைகளிலேயே இருக்குது. இது சார்ந்த விஷயங்களின் நன்மைகளும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான அமைப்புகளில் தான் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் கொஞ்சம் கவனமும் தேவை. எதையுமே முழுமையாக நம்ப வேண்டாம். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் காணல் நீர் மாதிரி தான். எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது புரியாது. உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பட் இருந்தாலும் கிரக நிலைகளின்படி கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்களை ஈடுபடத்தான் செய்வாங்க. வேண்டாம்னு நினச்சாலும் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரணையாக இருந்துக்கங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் ஏதாவது வந்தாலும் கூட அது பெரிதுபடுத்தாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லா வகையிலுமே அனுசரணையாக இருக்குது. கூட இருக்கிறவங்கள்ட்ட வம்பு பண்ணால் மட்டும் பார்த்துக்கோங்க. திடீர்னு கொஞ்சம் கோவப்படுவாங்க, அவசரப்படுவாங்க. மாணவர்கள் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தவிர கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டம தினங்களில் மன தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். திடீர்னு கோப உணர்வுகள் அதிகரிக்கும். டென்ஷனில் எதையாவது ஒன்று சொல்லிடுவீங்க. இதனால் கொஞ்சம் சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த சந்திராஷ்டம தினங்களில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கன்னிராசிக்காரன் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. கிளியராக சொல்லணும்னா சந்திராஷ்டம தினங்கள் மட்டுமல்ல, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2-3 நாட்களும் கூட கொஞ்சம் சிக்கல்களும் பிரச்சனைகளும் அதிகம் கொண்டு வரும். ஸோ பொதுவாக ஒரு வார காலத்துக்கட்டத்துக்கு கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. ஓவரால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விபரீத யோகா அமைப்புகளை தான் கிரகங்கள் அனைத்துமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உங்களோடு வீண் சங்கடங்களை தவிர்த்து வந்தீங்கனாலே இந்த மாதம் சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.